ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி ஜோவர் பீனட் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெள்ளை சோளம் அந்த மாவு கூட வேர்க்கடலை சேர்த்து பண்ணின குக்கீஸ், க்ளூட்டன் ஃப்ரீ குக்கீஸ். கோதுமை மைதா எதுவுமே ஆட் பண்ணல. இதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை சோள மாவு 1 கப், வெண்ணெய் 1/2 கப், பொடித்த சர்க்கரை 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை 1/4 கப். வெள்ளை சோள மாவு கடையில் வாங்கினதாக இருக்கலாம், இல்லைனா சோளம் வாங்கி கழுவி காய வச்சு நீங்களே கூட மாவு அரைச்சி வச்சுக்கலாம். இது வீட்லேயே அரைத்த மாவு தான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல ஒரு அகலமான பவுலில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்து பீட்டர் இருந்தால் பீட்டரில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாவு மாதிரி வரணும், நல்லா குழன்னு வரணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். வெண்ணெயை மற்ற பொருட்கள் அனைத்துமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்து பண்ணக்கூடாது. வெண்ணெய் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அது கூட பொடித்த சர்க்கரை சேர்த்து நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். பொடித்த சர்க்கரை 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரை கம்மியாக வேணும்னா 1/3 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரீம் மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் ஆப்ஷனல் தான், ஏன்னா இதுக்கு எந்த ஒரு விதமான ஒரு வாசமும் இருக்காதுங்கிறனால எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டானா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை நான் பொடித்து சேர்த்துருக்கேன். ரொம்ப மாவு மாதிரி பொடிக்கக்கூடாது, ஒரு 3/4 பதத்துக்கு பொடிச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை அதிகமாக வேணும்னா 1/2 கப் வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட மாவு, சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் கிடையாது, வெள்ளை சோள மாவு, அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி விஸ்கால் நீங்கள் அப்படியே கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு க்ரம்பிள் டெக்ஸ்சர் வரும், அப்படி உதிரி உதிரியாக வரும். அதுக்கப்புறம் இதில் நம்ம பிணைய முடியாது, அதனால் கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. இப்போ மாவு ரெடி. இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் குக்கீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டையாக உருண்டை மாதிரி உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் டாப்லேயோ இல்லது சப்பாத்தி தேய்க்கிற கல்லையோ வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற குக்கி கட்டர் இல்லை பாட்டில் மூடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு தோசை திருப்பி இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் இருந்ததுன்னா அதில் அடியில் விட்டு எடுத்திங்கன்னா அழகாக மேலே வந்துடும். மீதி இருக்க மாவெல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண மட்டும் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி இந்த குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணும்போது மீதி மாவு வந்ததுன்னா திருப்பியும் அதை தேய்ச்சி வேறு ஷேப்பில் மறுபடியும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கிங் ட்ரேயில் எல்லாத்தையும் அடுக்கிக்கோங்க. ஒரு 1 இன்ச் இடைவெளி விட்டு அடுக்கிக்கோங்க. பட்டர் பேப்பரோ அல்லது பட்டரோ ஆயிலோ எதுவுமே போட தேவையில்லை. இப்போ அவனில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி 13 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா பேக் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குக்கியை லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகணும். வெந்துருச்சுனா தான் மூவ் ஆகும், இல்லைன்னா மூவ் ஆகாது. ஸோ குக்கீஸ் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கூட உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா வரும். அவன் இல்லைன்னா எப்படி குக்கீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீ அவன் இல்லைன்னா அதில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கீஸ் க்ளூட்டன் ஃப்ரீயாகவும் இருக்குது. அதே மாதிரி மில்லட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.